குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து 5th யூனிட்டில் வந்து கண்டிப்பாக சார்ட்டிங் படித்தே ஆகணும். எல்லா சார்ட்டிங் படிச்சுக்கிறது நல்லது. சார்ட்டிங் அல்காரிதம் எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு தடவை வந்து இன்சர்ட்டிங் சார்ட் கேட்டிருக்காங்க, ஒரு தடவை கீப் சார்ட்டில் 2 தடவை கேட்டிருக்காங்க. அகைன் வந்து மெர்ஜ் சார்ட்டும் குவிக் சார்ட் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்போ கம்பேர் பண்ணும்போது சார்ட்டிங் டாப்பிக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த யூனிட்டில் வந்து ஒரு கொஸ்டின் நம்ம அடிச்சிடலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் வந்து டேட்டா அவங்களே கொடுத்துட்றாங்க, அரே எலிமெண்ட்ஸை கொடுத்து அதை வந்து சார்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. சார்ட்டிங்னா லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுற கான்செப்ட். ஸோ ஒன்று படித்து இன்னொன்று எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக படிச்சிடலாம். ரைட்டு. அதே இதுக்கு சாய்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா லீனியர் சர்ச் கான்செப்ட்டு, பைனரி சர்ச்சு, இந்த 2 பேரையும் சேர்த்து வச்சு எப்படி கேள்வி கேட்குறேன்னா இது 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த 2 பேரும் வந்து என்ன பெஸ்ட்டு யார், லீனியரா பைனரியா, அதை ஜஸ்டிஃபை பண்ணு, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து லீனியர் சர்ச்னால் என்னன்றது நமக்கு தெரியணும், பைனரி சர்ச்னால் என்னென்னு நல்லா தெரியணும், ஸ்ட்ராங்காக தெரியணும். ஸோ நமக்கு தெரிஞ்சது என்னென்னா பைனரி சர்ச் வந்து ஏற்கனவே சார்ட்டிங் ஆர்டர்லேயே இருக்கும், லீனியர் சர்ச்சில் சார்ட்டிங் ஆர்டரில் இருக்காது, நம்ம தான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணணும். ஓகே தானே. பைனரி சர்ச்சை வந்து அல்காரிதமாக தியரியாக கொஸ்டின் கேட்கலாம். அப்போ தியரியாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னா தியரி கேள்வியாக வந்தாலே என்ன எழுதணும், கண்டிப்பாக அல்காரிதம்னு எழுதணும். அல்காரிதம்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டு ஹெட்டிங் போட்டு எழுதணும். கண்டிப்பாக குட்டியாக ஒரு ப்ரோக்ராம் ஷார்ட்டாக எழுதணும். இந்த ஹேஷ் இன்க்ளூட் அப்படிலாம் இல்லாமல், மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு ரொம்ப டீப்பாலாம் இல்லாமல், அந்த லைன் மட்டும், அந்த எந்த இடத்துல எது செய்ய போகிறோமோ, அந்த ஒர்க் செய்ய போகிறோமோ அந்த இடத்துல லைனை மட்டும் எழுதினா போதும். ஓகே தானே. ஸோ அப்போ வந்து பைனரி சர்ச் ட்ரீன்னு ஒரு டாபிக் வந்து 4th யூனிட்டில் பார்த்தோம், அது வேறு, அது ட்ரீ டாப்பிக்கு. இது பைனரி சர்ச் அல்காரிதம். ஸோ இது எப்படி இருக்குன்னா மிட் வேல்யூன்னு ஒன்று கண்டுபிடிப்போம்ல, அந்த மிட் வேல்யூ கண்டுபிடிச்சி